பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரா? ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருப்போம். ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து இருக்கலாம், அல்லது வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக எதிர்பார்த்து இருக்கலாம், வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கலாம். இப்படி பலவிதமான காரியங்களுக்காக நாம் எதிர்பார்த்து இருந்து சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் உங்களை அவருடைய வசனத்தை கொண்டு பலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து, எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், தருவார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் உங்களை பலப்படுத்தும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து அதை சொல்லி ஜெபிங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.